வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒன் பீஸ் சீசன் 2 உடைய ரிவ்யூ தான். சீசன் 1 உடைய ரீகேப் நம்ம சேனல்லே இருக்குதுப்பா. ஸோ டீட்டெயிலாக என்ன நடந்துச்சு, லூஃபியோடைய டீம்லாம் யார் யார் எப்படி சேர்ந்தாங்க, அவங்களுடைய டிராவல் என்ன நடந்துச்சுங்கிற ரீகேப் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காம அதையும் செக் பண்ணுங்க. இதில் சீசன் 2ல லூஃபியோட பயணங்கள் என்ன மாதிரிலாம் ஆச்சு, அவங்க டீமோட என்னென்ன சம்பவங்கள்லாம் செஞ்சாங்கிறது தான் இந்த சீரிஸ். அண்ட் இதுலையுமே ஆக்சுவலாக போன சீசன்லேயே ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், வெறும் இந்த லூஃபியோட க்ரூவில் இருக்கிற ஆளுங்க மட்டும் இல்லை, புது புது கேரக்டர்ஸாக வருவாங்க. என்னடா ஒரு சீரிஸ்லேயே ஒரு 10 கேரக்டர் மைண்ட் இருந்தீங்கன்னு யோசிச்சா, இந்த சீசன் 2ல அதுக்கு மேலே ஒரு 15 கேரக்டர் வச்சுக்கோங்க மாதிரி மொத்தமா இந்த 2 சீசன்ல 25 கேரக்டர் மைண்ட்ல நின்னுட்டாங்க. அண்ட் அதோட முக்கியமா டேய் என்னங்கடா வரவனுங்களா வித்தியாச பவர்ஸோட வரீங்க. எப்பா ஒரு டெவில் ஃப்ரூட் லூஃபி சாப்பிட்டு இப்படி இருக்கிறா, ரப்பர் மாதிரி இருக்கிறான், ஓகே. வர ஒருத்தரும் ஒரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு எங்கேருந்து இப்பெல்லாம் பவரை கண்டுபிடிச்சிங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சரி, சீசன் 1 எண்ணில் எப்படி முடிப்பாங்க, வாண்டட் போஸ்டர்ல நம்மால் வந்துட்டாரு, வந்துட்டான்டா லூஃபி, வந்துட்டான்டா, சாதிச்சிட்டான்டா, பெரிய பைரட் ஆயிட்டான்டா இப்படிங்கிற மாதிரிலாம் கிளம்பும். இப்போ அதனாலேயே சீசன் 1ல விட்டு வச்ச வில்லங்கங்கள்லாம் திரும்ப வரணும், அது இல்லாம புது பிரச்சனைகள்லாம் வரணும். ஸோ இந்த மொத்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மொத்த சீரிஸே. இந்த சீசன் 2ல பாசிட்டிவ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் 2 உடைய மெயின் கேரக்டர் ஆர் மொத்தமா மனசுல நின்ன கேரக்டர் எடுத்துக்கிட்டா சாப்பர் கேரக்டர் தான். அண்ட் சாப்பருடைய ஸ்டோரி அது ஒரு மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ண வச்சிரும். அது இல்லாம அவருடைய அந்த டாக்டர் அப்படிங்கிற மாதிரியான அந்த கேரக்டர் கடைசியா பேசுற விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி செமையா ஃபீல் பண்ண வச்சிரும். ஸோ சாப்பர் தான் இந்த ஒட்டுமொத்த சீசன்ல ஒரு மாதிரி பயங்கரமா மனசுல நின்றது. அடுத்த தமிழ் டப்பிங்கே கியூட்டா இருந்துச்சுப்பா. நான் தமிழ் டப்பிங்ல தான் ட்ரை பண்ண இந்த சீரிஸை, நல்லா இருந்துச்சு. அதே போல இந்த லபூன் அப்படிங்கிற கேரக்டர் திமிங்கலத்தையும் எங்க டீம்ல ஒருத்தரா பாக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா பாக்குறாங்க. டேய் யாரா நீங்க, மிகப்பெரிய மிருகத்தோடலாம் கேஷுவலா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறீங்க. இந்த ஒட்டுமொத்த சீசன்ல சாப்பரோட கதை அப்புறம் லபூனோட கதை இந்த ரெண்டுமே ஒரு மாதிரி நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுது. அதுலயும் லபூன் ஃபீல் பண்ற மாதிரியான அந்த விஷுவல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாவே அது ஃபீல் பண்ணுதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. அண்ட் போன சீசன்லயுமே கூட ஜோரோவுடைய அந்த வால் சண்டை அந்த விஷயங்கள்லாம் இதுலயும் தேவையான அளவுக்கு இருக்குது. ஸோ வித்தியாசமான பவர்ஸோட வராங்களா, அதெல்லாம் சமாளிச்சாகணும்னு இந்த ஆக்ஷன் ஏதாவது இதுல கொஞ்சம் அதிகப்படியாவே இருந்துச்சு. அது இல்லாம அவங்க போற தீவுல எங்கிருந்து இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பிடிக்கிறீங்கன்ற மாதிரி ராட்சச மனுஷங்க இருப்பாங்க. அது இல்லாம சில ஜந்துக்கள் இருக்கும். இப்படி அவங்க போற இடம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, பாக்குற நமக்குமே சர்ப்ரைஸா இருக்குமா, அடுத்து என்னன்ற மாதிரி இந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப் என்னெல்லாம் ஆக போகுதுங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் லபுனோட ஸ்டோரியா இருக்கட்டும், அது ஃப்ரெண்ட்ஸுக்காக ஏங்குறதுங்கிற மாதிரி அந்த குரூவை கொஞ்ச நேரம் தான் காட்டுவாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த லபுன் கேரக்டர் மட்டும் இல்ல, அப்புறம் ஒரு தாத்தா கேரக்டர்ன்ற மாதிரி இப்படி எமோஷனல் ஏற்றக்கூடிய சில கேரக்டர்ஸ் வந்தது. அந்த எமோஷனலா நமக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் முக்கியமான ஸ்டார்டிங்லேயே சொன்னால பவர்ஸ் வித்தியாசமா வராங்கன்னு. இதுல போன சீசன்ல வந்த வில்லங்களுக்கு பவர் அப்கிரேட் வேற நடந்திருக்கும். அவங்க வந்து அட்டாக் பண்றது உனக்கு இப்படி ஒரு பவர் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் இதுல வந்த பவர்லாம் டேய் ஒருத்த வந்து மூக்கில் கையை விட்டு வெடிகுண்டு தூக்கி போடுவான். டேய் வெடிகுண்டு உருவாக்குறதுக்கு வேற இடமே உனக்கு கிடைக்கலடா, மூக்குச்சலியை வச்சு தான் வெடிகுண்டு உருவாக்குற மாதிரி இப்படி எங்கேந்திர இந்த மாதிரிலாம் பவர்ஸை பிடிக்கிறீங்கன்ற மாதிரி தான் ஆச்சரியமா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா இந்த பவர்ஸோட வரவங்க சண்டை கூட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா பவர்ஃபுல்லா இருந்த சண்டை வந்து கடைசி ஒரு 2 எபிசோட் நடக்கிறது. அல்ல கடைசி எபிசோட் நடக்கக்கூடிய அந்த வில்லனை சமாளிக்கக்கூடிய விஷயங்கள், டேய் அவங்ககிட்ட இப்படி ஒரு பவர் இருக்குடா, நீங்க கிட்டே நெருங்க முடியாதாங்கன்ற மாதிரி அந்த பவரே கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. அதை வச்சு நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அது சூப்பரா இருந்துச்சு. இது அனிமில 1000 எபிசோட கடந்து போயிட்டு இருக்குதா, அதனால சில கேரக்டர்லாம் டக்குன்னு தலையை காட்டு, ஆமா இவங்க ஏன் வந்தாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ணலையே, வந்ததுக்கு ஏன் எல்லாருமே பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா அவங்கலாம் அனிமில 1000 எபிசோடுங்கிறதுனால அதுல வருவாங்க, இவர்ரா அவர்ன்ற மாதிரி அனிமி பார்த்தவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகும். வெறும் சீரிஸ் தான் பார்க்கும்போது ஆமா இவன் ஏன் வந்தான், இவன் ஏன் போனா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அப்படி எனக்கு இந்த ஸ்மோக்குங்கிற கேரக்டர், அந்த கேரக்டரா புகை மூட்டமாலாம் வந்து அட்டாக் பண்றதுலாம் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த கேரக்டர் சும்மா அப்படி தேடுற மாதிரி தான் இந்த சீசன்ல இருந்துச்சு. இந்த சீசன்ல பெருசா வேலை இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு குட்டி ஃபைட் சீக்வன்ஸ்க்கு மட்டும் தான் தேவைப்படுற தவிர அவர் செம ஸ்வாகா இருக்கிறாரு. பிளஸ் ஆனா அவளுக்கு அசிஸ்டண்டா வரக்கூடிய அந்த கேரக்டர் எனக்கு இந்த சீரிஸ்ல ஆர் இந்த ஒன் பீஸ் வேர்ல்ட்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எல்லாருக்குமே தனித்தனி ட்ரீம் இருக்கும். இப்போ வழக்கமா அந்த படங்கள்ல வந்து இப்போ ஹீரோக்கு மட்டும்தான் கனவு இருக்கும். அந்த கனவு தான்ப்பா கரெக்ட்டுங்கிற மாதிரி எல்லாரும் அதை நோக்கி போராடுவாங்க. இதுல ஒருத்தருக்கும் கனவு இருக்கும். அதுல அந்த அசிஸ்டண்டா வரக்கூடிய அந்த பொண்ணோட கேரக்டர், எனக்கு இந்த ஸ்மோக் கேரக்டரை விட அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையுமே நான் சேகரிக்கணும், அது வந்து இந்த மோசமானவங்க கையில் இருக்கக்கூடாது, அந்த ஸ்வாட்ஸை நான் திரும்பி மீட் எடுக்கணும்னு அவ எதிர்த்து பேசுறது எனக்கு போன சீசன்ல அந்த கோபி கேரக்டரை பார்த்த மாதிரி, கோபியோட அக்கா மாதிரி தான் இதுல ஃபீல் ஆனது. ஸோ மெரின்ல இப்படிப்பட்ட ஆளுங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நல்லதுக்காக போராடுவேன் இப்படிங்கிற மாதிரி கேரக்டர்ஸா இதுல ஒருத்தருடைய ட்ரீமு, சாப்பரோட ட்ரீமு, அது இல்லாமல் அங்கே டாக்டரோட ட்ரீமு, அந்த விஷயங்களை கடைசியில் நிறைவேற்றுறது, இப்படி குட்டி குட்டி கேரக்டர்ஸ், அப்புறம் 2 ராட்சச மனுஷங்க மாதிரி இருப்பாங்க. டேய் யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பண்ணக்கூடிய விஷயங்கள்ன்ற மாதிரி நீங்க ஒருத்தரோட ட்ரீம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏப்பா எனக்கு இது இருக்குதுப்பா, இதை நோக்கி தான் நான் போறேன்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு கேரக்டர் லைட்டா தலையை காட்டு போவாங்க, அவங்கள கிளைமேக்ஸ்ல யாருன்ற மாதிரி சொல்லிட்டு முடிப்பாங்க. அந்த கேரக்டர் அடுத்தடுத்த சீசன்ல தான் வெயிட்டா இருக்கும். ஆனா அவங்களோட பவர் செம்மையா இருந்துச்சு. அதாவது என்னங்கடா என் கப்பலுக்கே வந்துட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டு போறீங்கன்ற மாதிரிலாம் அந்த கேரக்டர் வெயிட்டா இருந்துச்சு. பட் அவங்க சும்மா கேமியோ மாதிரி தான் இதுல இருப்பாங்க. போக போக அடுத்தடுத்த சீசன்ல அந்த கேரக்டர் செம்ம வெயிட்டா இருக்கும். அவங்களோட பேர்
ரிவீல் பண்ணுறது கடைசியில் தான் பண்ணுவாங்க. அண்ட் சில நெகட்டிவ்ஸை பொறுத்தவரை ஜோரோ வந்து மொத்த பேர் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் அடிச்சு காலி பண்ணுவார். ஆனால் அது ஃபைட் சீக்வன்ஸாக அவர் அடிச்சு ஜெயிச்சாரான்ற மாதிரி ஃபீல் ஆகல. அனிமிலனா அது கொஞ்சம் ரத்த கலரியாக இருக்குமா, இதில் லொச்சக் மொச்சக்னு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரத்தம் வரவே கூடாதுன்னு பர்பஸாக பண்ண மாதிரி இருந்துச்சா, அதனால இவர் சண்டை போட்டு தான் காலி பண்ணாருன்ற மாதிரி பெருசாக ஃபீல் ஆகல. எனக்கு இதில் ஓகேவா இருந்துச்சு. அனிமினா அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக அந்த அட்டாக்கிங் ஸ்டைலே ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். இதில் அவர் ஆள் செம்மையாக இருக்காரு. அவர் லுக்கு கொடுக்கறது, கத்தியை டெஸ்ட் பண்ணுற வேண்டிய இடத்துல அங்கே ரியாக்ட் பண்ணுறதுலாம் நல்லா இருந்துச்சு. இந்த மொத்தமாக 80 பேரை போட்டு தள்ளினது ஏங்க நீங்கள் அடித்தவங்க விழுந்த மாதிரியே ஃபீல் ஆகலையேன்ற மாதிரி எனக்கு அந்த சீக்வன்ஸும் ஒரு ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் அந்த கடைசி எபிசோடில் ஒரு வித்தியாசமான பவரோட வில்லன் கேரக்டர் அந்த கேங்கு பண்ணக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜோரோவுடைய அந்த சண்டைங்கிறது எனக்கு ஓகேவாக பட்டுச்சு. அப்புறம் பெரிய இந்த ராட்சச மனிதர்கள் அந்த ஏரியாவுக்கு எனக்கு ஒரு ஓகேவாக தான் பட்டுச்சு. பெரிய இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை. ஆனால் இந்த விவி கேரக்டர், அப்புறம் இங்கே தீவில் சாப்பர், இந்த கதைகள்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த கேரக்டர் அப்படியே போதுப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த நாளாக ஓகேவாக பட்டுச்சு. அதே மாதிரி இந்த 3, 4, 5ன்னு அவங்க வந்து சீக்கிரமாக முடிக்க மாட்டீங்களா, எதுக்கு இந்த இடத்துக்கு அனுப்பி இவங்க சண்டையெல்லாம் பார்க்க விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் ஆல்ரெடி பவர் இருக்குது, எதுக்கு தப்பிக்க விட்டு பண்ணணுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த 3, 4, 5 அந்த சேர்ந்து அட்டாக் பண்ணுற அந்த ஏரியா கடைசியாக முடிச்ச விதம் ஓகே. ஆனால் அந்த அட்டாக்கிங் ஏரியா ஏன்ப்பா இப்படி சுற்றி வளைச்சு அவங்களை போட்டு தள்ளுற மாதிரி இருந்துச்சு. அப்படி அந்த ஐலாண்டுக்கு அனுப்பி அவங்களை லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கதையை முடிக்கணுமா, ஏன் முன்னாடியே முடிக்க முடியாதான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பவர்ஸை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த சீசனை பொறுத்தவரை லபுனோட கதை அப்புறம் சாப்பரோட கதை இந்த ரெண்டுமே மனசில் நின்றுச்சு. ஸோ எனக்கு இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே லூஃபியோட ட்ராவல், அவங்க கேங்கில் ஒருத்தனா நானும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறேன். சில ஐலாண்டு போகும்போது எனக்குமே ஆச்சரியமாக இருக்குது. சில வர பிரச்சனைகள்லாம் சமாளித்து அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்மளும் லூஃபியோட சேர்ந்துடுறோம். சாப்பரு லபுனு இந்த மாதிரியான கதைகள்லாம் கேட்கும்போது நமக்குமே எமோஷனலாக ஃபீல் ஆகுது. ஸோ அவங்களோட சேர்ந்து ஒரு ஜாலியான ட்ராவல் பண்ண மாதிரி தான் இந்த சீசன் ஃபீல் ஆச்சு. சீக்கிரம் சீசன் 3 விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டும் கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் சீசன் 3 வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே டக்குன்னு அனிமி பக்கம் ஷிஃப்ட் ஆகிடுங்க. அனிமையில் இன்னும் வெயிட்டாக பல விஷயங்கள்லாம் இருக்குது. அங்கே 1000 எபிசோட கடந்து போயிட்டாங்க. இவங்க சீசன்லாம் முடிக்கிறதுக்குள்ள அதெல்லாம் சிலதெல்லாம் ரஷ் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்படியே முடிச்சிங்களா, இந்த வைபோட எல்லா கேரக்டர்ஸும் மனசில் நின்ட்டாங்களா, டக்குன்னு அனிமி பக்கம் ஷிஃப்ட் ஆகிடுங்க. இன்னும் வெயிட்டான சம்பவங்கள் அங்கே பலது ஓடிக்கிட்டு இருக்கு. ஓவரால் நல்ல ஒரு சீசன். எனக்கு போன சீசனில் வெறும் இன்ட்ரோ சீசனாக மட்டும்தான் அப்போ இவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் அவங்க வரக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் பெருசாக பவர்ஃபுல்லான ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டாங்களா, அதனால இது கொஞ்சம் எப்படா சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு சீசன் 1 விட இது கொஞ்சம் நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவரால் ஒரு ஒர்த்தான சீசனு, நல்ல ஒரு சீரிஸ், தாராளமாக ட்ரை பண்ணுங்க. தமிழ் டப்பிங்லேயே வேற இருக்குது. 18 சமாச்சாரங்களாம் இல்லை, கிடையவே கிடையாது. ஒரே ஒரு சீனு அந்த நாமி வந்துட்டு போகிற அந்த ஒரு சீன் மட்டும் லைட்டாக தான், அதெல்லாம் நம்ம இப்போ படங்கள்ல ரொம்ப நார்மலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதனால் அந்த ஏரியாக்குள்ளே அதை கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ தாராளமாக நீங்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான். ஜாலியான ஒரு அட்வென்ச்சர், ஃபேண்டசி, மோட்டிவேஷன் இப்படி எல்லா ஏரியாவும் உள்ளடக்கிய ஒரு சீரிஸ் இது. ஆனால் இந்த சீரிஸ் பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த சீசன் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனிமியில் எத்தனை பேர் 1000 எபிசோட போய் முடிச்சிட்டா அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்கப்பா. ஸோ அப்படியே சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை.